ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பிடான்னு சொல்லி பார்க்கலாம், என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இல்லை. எனக்கு நேற்றுக்கே கேஸ் தீர்ந்துச்சு, நைட்டு கேஸ் தீர்ந்துச்சு. அப்போ நான் என் நெஞ்சு கரெக்டாக ஒரு 8-9 மணிக்கெல்லாம் கேஸுக்கு புக்கிங் பண்ணியாச்சு. அப்போ காலையில் தானே வரும், காலையில் உள்ள சாப்பாடுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கஞ்சி போட்டேன். கஞ்சி போட்டிருக்கேன். அந்த கஞ்சி குடிச்ச மாட்டோம், வேற செஞ்சு கொடுக்கணுமா பாருங்கள். காலையிலேயே கேஸ் கொண்டு வந்துட்டேன். ஒரு 7:30-8 மணியெல்லாம் இருக்கும் கேஸ் கொண்டு வந்தியாச்சு, கேஸ் குத்தி. இப்போ நான் சொன்னேன் தேவையில் அரைச்சி கஞ்சி தாரேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன கூத்து காட்டுன்னு இருக்கோம். நைட்டு சாப்பிடவே இல்லை, இட்லியை சாப்பிட்டுட்டு இட்லியை சாம்பார் வச்சேன்னா நேற்று காலையில் அதே கொடுத்தேன். அப்போ இந்த கஞ்சியை பிடிச்சி வச்சுருந்தேன் சோறு. பாருங்க என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து தெவையில் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணனா அவங்க வந்து என்ன பண்ணுதான்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளும் கஞ்சி குடிச்சலாம், எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம், குடிச்சதான் செய்வோம் கஞ்சி. அவர் சாயங்காலம் பொறிச்சிடலான்னு நினச்சான்னு சொன்னான்னா கேஸ் தீர்ந்து போச்சு. அதனால கடையில் நேற்றுக்கு போய் மாம்பழம், இந்த மாம்பழம் அப்புறம் பப்பக்காய், பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கி. அங்கே நம்ம கஞ்சி குடிச்சலாம். கஞ்சிக்கு தேவையில் வேண்டாமா இப்போ. அப்போ ஏதாவது வச்சு ரோஸ்ட் ஏதாவது வச்சு கொடுப்போம். சிக்கன் இருக்கு, அதை ரோஸ்ட் வச்சு கொடுக்கலாம். எதுக்குன்னா நமக்கு வந்து கஞ்சி செலவழியணும் சாப்பாடு, அதனால தான். சரி, அதை மதியம் யூஸ் ஆகும்ல சிக்கன் கிரேவி. காலையில் தோசை சுட்டு கொடுக்கலாம். இந்த கஞ்சி மீதி கிடைக்கி மதியம் குடித்தா நல்லா இருக்காது. அதுக்கு இப்போமேன்னு சொன்னான்னா பிரச்சனை இல்லை. இதுக்குன்னா மழை பெய்தா, அதனால தான். உங்கள் வீட்டில் இப்படி கஞ்சி குடிச்சுன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில், யாருக்கு நான் கஞ்சி பிடிச்சுன்னு சொன்னான்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு கஞ்சியும் தேவையிலும் செமையாக பிடிச்சோம். இப்போ தேவையில் இது பண்ணல, சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு, இஞ்சி பூண்டு முதல்ல அரைச்சி வச்சுருக்கு. நீ தக்காளி வச்சு சிக்கன் வைக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி குடிக்கலாம். கஞ்சி குடிச்சதுக்கு மிளவெல்லாம் பிச்சு போட்டு நல்லா விரவெடுத்து இது பண்ணலாம். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு, சிக்கன் கிரேவி. இதை மதியத்துக்கு யூஸ் பண்ணலாம், மதியத்துக்கும் இதை சாப்பிடலாம். இப்போ ரசமும் ரெடி ஆகிட்டு. இனி மதியத்துக்கு சோறு மட்டும் தான் பொங்கணும். சோறும் காலிஃப்ளவர் பொரிக்கணும். ஓகே, வாங்க கஞ்சி குடிச்சலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். செம டேஸ்ட்ல இருக்கு. நான் குடிச்ச இந்த கஞ்சியை ஒத்த வாங்கி பறிச்சு எனக்கு கஞ்சி தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் குடிச்சாச்சு. இப்போ நான் சோகத்தில் இருக்கேன். இப்போ நான் வந்து தோசை தான் சுட்டு சாப்பிட போகிறேன். வேற என்ன செய்ய, அவங்க 2 கஞ்சி குடிச்சிட்டோம். அவங்களுக்கு தோசை வேண்டாமா, நைட்டு தான் தோசை வேணுமா, அதுக்குன்னு சொல்லி நான் இப்போ தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். சரி, இதை கலக்கலாம் மாவை. இப்போ நம்ம தோசை சுடலாம். கஞ்சி நல்லா இருந்துச்சு அம்மாவன், எனக்கு கையெல்லாம் தோசை ரெடி ஆகுது. இப்போ நம்ம சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு வச்சு தோசை சாப்பிட பிடிக்கும், கிரேவி இங்கே வச்ச மாதிரியே இருக்குதுல்ல. மண்டபத்தில் கல்யாண வீட்டில் தோசை பிச்சு சிக்கன் இருக்குல்ல, அதை நடுவில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். கிரேவி வந்து கல்யாண வீட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டில் இருக்குது. அப்படி வச்சுருக்கேன், டேஸ்டாக செம்ம டேஸ்டாகி. நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னா ஒருத்தனுக்கு தோசை வேணும், எடுத்து சுட்டு கொடுக்க வேண்டியதான். இப்போமே மதியத்து உள்ளே வேலை பார்த்தியாச்சு. ரசம் வச்சாச்சு, அப்புறம் கிரேவி ரெடி ஆகிருக்கு, சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் காலிஃப்ளவர் பொரிச்சோம்மா மதியம் வேண்டாமா? சரி, அப்போ சாயங்காலம் பொரிச்சு தரேன், சரியா? நமக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீ தான். இப்போ வேலை முடிஞ்சிச்சு, 9:50 வேலை முடிஞ்சாச்சு. இனி சட்டி பெட்டியெல்லாம் கழுவு வச்சுட்டு ஒரு தூக்கம் போட வேண்டியதான். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்தாச்சு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.